அன்பினுக்கினியவர்களே, இன்றைக்கு பிரெயின் 100க்கு 100 என்பதை பற்றிய இன்று எனக்குள்ளே ஏற்பட்ட ஸ்பார்க்கை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதுவரை பல ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள், விஞ்ஞான ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூளையினுடைய 100% பயன்படுத்தத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. டாக்டர் கண்ணன் என்பவர் என்னிடம் அடிக்கடி கூறுவார், நம்மளுடைய ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியும் முடிந்துவிட்டது, இனி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மூளையினுடைய வளர்ச்சி தான். அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். மூளையினுடைய வளர்ச்சி என்பது ஏதோ 1.25 கிலோ இருப்பதை நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் 2 கிலோவாக்குவது, 4 கிலோவாக்குவதெல்லாம் கிடையாது. 10,000 கோடி நியூரான்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை மறுபடியும் எப்படி பன்முகப்படுத்துவது என்பதுதான் மூளையினுடைய ரகசியம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு இசைத்திறன் இருக்கிறது, டிஎன்ஏ இருக்கிறது என்றால், எழுத்துத்திறன் இருக்கிறது என்றால், அதை இன்னும் மறுபடியும் பன்முகப்படுத்துவது தான். அது தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்வது மாதிரி 8 திறன்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய இந்திய மரபுப்படி 64 கலைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுயவியல் கோட்பாட்டினுடைய அடிப்படையில் நாம் உணர்ந்தது போன்று, சுவாமி விவேகானந்தர் கூறியது போன்று, நமக்குள்ளே எல்கையற்ற எண்ணிக்கையற்ற மரபணு திறன்கள் இருக்குது என்பதை போல, எந்த திறனையும் இனிமேல் மறுபடியும் இந்த சமூகத்தினருக்கு சார்பாக மானுடத்திற்கு வேண்டிய அளவிற்கு மானுடம் கலந்த ஒரு பன்முகப்படுத்தலில்தான் இந்த பூமி தொடர்ந்து நீட்டிக்கும். இந்த பூமி எப்பொழுது அழியப் போகிறது என்பதை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் அழியப் போகிறது அல்லது சுருங்கிவிடும், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாலே என்ன ரகசியம் என்னவென்றால், ஒரு மூளை என்பது, இந்த பூமி என்பது கூட ஒரு அளவிற்குட்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமி கூட ஒரு அளவிற்குட்பட்டது. என்னவென்றால், இந்த பூமிக்குள்ளே இவ்வளவு பஞ்சபூதங்கள் இருக்கின்றன, இவ்வளவு பிளானட்ஸ் இருக்கின்றன என்று. பிளானட்ஸை அளவு எடுக்க முடியல, ஆனால் ஒரு அளவிற்குள்ளே தான் வரும். இந்த பூமிக்குள்ளே இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், இந்த பூமிக்குள்ளே இத்தனை மிருகங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு அளவிற்குட்பட்டதுன்னா அளந்து விடவில்லை, அளவிற்குட்பட்டு வரலாம். ஆனால் அந்த மூளை இருக்கிறதே, மூளையினுடைய பரம ரகசியம், மூளையினுடைய விருட்சக ரகசியம் என்னவென்றால், இது ஒரு பூமி, இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு பூமி. ஆனால் ஒவ்வொரு மூளைக்குள்ளும் ஒரு பூமி இருக்கிறது. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு மூளைக்குள்ளும் மேலும் 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 இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வைத்து புதிதாக சென்று கொண்டே இருக்கலாம். அப்படி வந்தது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ புரிச்சுக்கிச்சுங்களா உங்களுக்கு? அப்போ மூளை அழிந்து விடுமா? மூளையினுடைய மூலத்தை புரிந்து விட முடியுமா? மூளையினுடைய அளவு இதுதான் என்று புரிந்து விடுமா என்றால் ரொம்ப ரிஸ்க். அப்படிப்பட்ட மூளையினுடைய ரகசியத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டாம். மொத்த மனிதர்களுடைய மூளையை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை.
நீங்கள் ஐன்ஸ்டீன் மூளை என்ன இருந்தது என்று யாராச்சும் இயக்கம் எழுதிவிட முடியுமா? திருவள்ளுவனுடைய மூளையில் ஏற்பட்ட அந்த ரசாயன மாற்றத்திலிருந்து வெளிவந்த மின்னல்கள் எப்படி வந்தன என்று உடனே சொல்லிவிட முடியுமா? ஓரளவுக்கு சொல்லலாம். அதே போன்று தான் வேதாந்தங்கள், அது மாதிரி தான் விஞ்ஞானம், அது மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் வெளிப்பட்டு தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் இணையதளத்தில் போய்கிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கு சோசியல் மீடியா வருவதற்கு முன்னாலே பாருங்கள், இதே இடத்துல இந்த ஊரில் தான் நம்ம இருந்திருக்கிறோம். இன்றைக்கி சோசியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு, அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்குது, இந்த வினாடியில் பேசி இப்போ பேசுகிறேன்னா இதை ஒரு பேசி முடித்த ஒரு அரை மணி நேரத்தில் உலகத்துக்குள்ளே விட்டுடலாம். அதை எடுத்துக்கொண்டு செஞ்சு அதை உலகம் பூரா கொண்டு போகிறதுக்குரிய சேட்டலைட் உலகம் ஆயிட்டது. இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, அப்படிப்பட்ட மூளையை நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கின்றது தான் மூளைக்குள்ளே ஒவ்வொரு பிரபஞ்சம். ஒவ்வொரு மூளைக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சம் அல்ல, மூளைக்குள்ளே ஒவ்வொரு புது புது பிரபஞ்சமும் உறங்கி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுகின்றேன். ஒவ்வொரு மூளைக்குள்ளும் ஒவ்வொரு புது புது பிரபஞ்சம் உறங்கி கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் என்றால் என்ன? அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மின்னல்கள் போன்ற எல்லா விதமான வெளிப்பாடுகள். அது விஞ்ஞானமாக இருக்கலாம், மெய்ஞானமாக இருக்கலாம். அதுக்கு தான் உதாரணமாக திருக்குறளை சொல்லுவது, அவ்வளோ இசையை சொல்லுவது. இன்றைக்கி பூரா வந்திருக்க அத்தனை எடுத்துக்குங்க. ஒரு இசையில் எத்தனை வகை பரிணாமங்கள், ஒரு எழுத்தில் எத்தனை வகை பரிணாமங்கள், ஒரு பேச்சில் எத்தனை வகை பரிணாமங்கள், ஒரு மொழியில், ஒரு மொழி என்றால் அந்த மொழியில் எத்தனை வகையான மொழிகள், இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்துக்கணும். உணவில், உடையில், உணர்வில், உறவில். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்துட்டால் இதெல்லாம் எங்கேருந்து ஏற்பட்டது என்றால், ஒரே விஷயம் எடுத்துக்க, மூளையிலிருந்து தான். அப்படிப்பட்ட மூளையை நம்ம வச்சுக்கிட்டு அந்த மூளையை எப்படி நாம் 100% தனித்தனியாக பயன்படுத்துவது என்பதை பற்றித்தான் நான் உணர்ந்ததை சொல்லுகின்றேன். தனித்தனியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 100% பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் இன்னொரு சதவீதம் உருவாயிரும். ரொம்ப சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மூளையை பயன்படுத்த நியூரோபிளாஸ்டிசிட்டி உருவாக புது நியூரான்கள் உருவாக புது டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய அதாவது எவல்யூஷன் உருவாக, எலிவேஷன் உருவாக, அடுத்து என்லார்ஜ்மெண்ட் உருவாக, அடுத்து என்லைட்டன்மெண்ட் உருவாக, இன்னும் நிற்கிறதே இல்லை. அதற்கு வயதே கிடையாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த கண்டுபிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது போதும் என்று சொல்லுவது வேறு, ஜெயகாந்தன் மாதிரி எழுத வேண்டியது வேண்டாம்னு சொல்லுவதெல்லாம் வேறு. ஆனால் இன்னொருவன் செஞ்சு கொண்டிருப்பானே, அவர் எழுதலைன்னா ஊர் பூரா எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இத்தனை கோடிக்கணக்கான நூல்கள் எப்படி வந்தது? லட்சக்கணக்கான கண்டுபிடிப்புகள் எப்படி வந்தது? ஒரு கலைஞன் என்பவன் சாகும் வரை அவன் கலை உணர்வோடு தான் இருப்பான். இன்னொரு புதிதாக கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சிந்திக்காத கலைஞனே இருக்காது. அவனால் முடியாமல் இருக்கலாம். அவனுடைய உடல்நிலையால், உணர்வு நிலையால், அறிவு நிலையால், மரபணு திறன்கள் நிறையால், சோம்பேறித்தனத்தினால் இருக்கலாம். போதும், இனிமேல் முடியலை அப்படின்லாம் சொல்லலாம். எல்லாம் இருந்து உடல்நிலை சரியில்லை. ஆனால் ஒரு கலைஞனுக்கு அப்படியே துடிச்சுக்கணும். அந்த துடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த துடிப்பு தான் அவனுடைய டிஎன்ஏ, அந்த துடிப்பு தான் அவனுடைய படைப்பாற்றல் திறன். அந்த துடிப்பெல்லாம் எங்கே நடக்குது? மூளையில் தான். மூளையில் இருக்கக்கூடிய விஷயங்க மரபணு திறன்கள். அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக பயன்படுத்த தொடங்கலாம். அந்த பயன்படுத்தும் போது அந்த மூளையை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த உடலை எவ்வளவு நேரம் உழைக்கிறோமோ, உழைச்சி முடித்த உடனே தூக்கம்.
டயர்டு, களைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரியே உங்களுடைய மூளைக்கு வந்து எல்லாமே இருக்குது. மூளைக்கு வந்து களைப்பு இருக்குது, மூளைக்குள்ளே ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இருக்குது, மன இறுக்கம் இருக்குது, மூளை போதும்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே அது போதும்னு சொல்லும். உணவை எப்படி சாப்பிட்ட உடனே போதும்னு சொல்லுவோம், அதனுடைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, உள்வாங்கல் நடந்து கொண்டிருக்கும் போதே அதுக்கு தெரியும் போதும், நீ விட்டுலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், போதும்ப்பா. 3 மணி நேரம் 2 மணி நேரம் படம் பார்க்குறாங்க, அவளுக்கு பிடித்த உயிருக்குயிரான நேசிக்கிற ஒரு படத்தை பார்த்தா கூட போதும்ன்றாங்க, உயிருக்குயிராக நேசிக்கிற எழுத்தை படித்தா கூட போதும்ன்றாங்க. அப்படி எல்லாமே வந்து மூளை ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு இது ஒவ்வொரு மனிதனுடைய அளவை பொறுத்தும், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மூளையை எப்படி பேலன்ஸாக, சமநிலையாக, புத்தர் சொன்னது மாதிரி நடுவுநிலையாக வைத்து கொண்டிருந்தால்தான் மூளையை நீங்கள் 100% இல்லை, ஒரு சில சதவீதங்களாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற உணர்வாச்சு வரும். ஆமாம், ஒருத்தனுக்கு எழுதவே தெரியாது, எதுவுமே பேச தெரியாது, எதுவுமே ஆங்கிலம் தெரியாதுன்னு வச்சுங்களேன், ஆங்கிலத்தில் பேசணும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து கொஞ்சம் பேச பழகும்போது ஒரு உள்ளே ஏற்படுமாங்க, அப்போ தான் அவங்க மூளையை ஏதாவது ஒரு புள்ளியாவது அந்த மொழி வளர்ச்சியில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒருத்தங்க ஓவியம் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ தான் நம்ம மூளையினுடைய ஒரு புள்ளியாவது பயன்படுத்தியிருக்கோம், பரவாயில்ல. முதல்ல நம்ம சரியாக எழுத மாட்டோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இவ்வளவு நம்ம செய்கிறோம், அந்த ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு நல்ல, இப்போ டென்னிஸ் விளையாண்டாலும் சரி, கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, எனி ஸ்போர்ட்ஸ், அது இன்டோர் கேமாக இருந்தாலும் அவுட்டோர் கேம், இல்லை சார் 2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு பிடிபடலைன்னு சொல்லுவோம், இப்போ எனக்கு தெளிவு பிறந்துருச்சு அதுலேன்னுவோம். அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நீங்கள் மூளையை பயன்படுத்தியது, உடலை பயன்படுத்தியது, உணவை பயன்படுத்தியது, நேரத்தை பயன்படுத்தியது, உங்களுடைய எல்லாமே பயன்படுத்தியது, 5 மேனேஜ்மெண்ட்டும் பயன்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா அதற்குரிய சரியான உணவோடு இயங்கினா தானே உடல் எனர்ஜி. அந்த உடல் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் நேரத்துக்கு சரியாக செய்தால் தானே டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாடி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு தக்கபடி ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அதற்குரிய உணவு, போக்குவரத்து, இதுக்கு இடையில் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டுறீங்கல்ல. இந்த இடத்துல நீங்கள் என்ன திறன் இருக்கோ அந்த திறனை அனுசரித்து தானே, தெரியாத திறனை தொட முடியாதுல்ல, அல்லது தெரியாத திறனை இதை தொட்டுட்டு அதை தொட்டுட்டு அதை தொட்டுட்டு இதை தொட முடியாதுல்ல. அப்போ அந்த திறனை எப்படி கொண்டு வர்றது அடுத்த கான்செப்ட். அந்த திறனுக்குள் நமக்கு பிடிபடக்கூடிய திறனல், நம்முடைய மனமும் உடலும் அறிவும் மனச்சாட்சியும் மரபணு திறனும் நம்முடைய காலமும் இடமும் பொருளும் இயங்குகின்ற ஒரு திறனை தொடணுமே. அவத்தானே நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுடைய திறனில், உங்களால் இனம் கண்ட திறனில் நீங்கள் இனங்கண்டு செயல்படும் போது தானே மறுபடியும் நம்ம சொன்ன பேலன்ஸ் கிடைக்கும். பிடிக்காத என்பது அந்த 8 தான், அந்த நீயாக இருத்தலில் தான் வரும். அப்போ தான் பிரெயின் வந்து உங்களுக்கு இதுதான் பிரெயினை நடுவுநிலையோ, இதுதான் பிரெயினுடைய பேலன்ஸோ, இதுக்கடுத்து இருக்குது 5 மேனேஜ்மெண்ட்ஸோடு. இன்னொன்று நீங்கள் இதெல்லாம் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கணும். நோ நெகட்டிவ் தாட்ஸ் டுவர்ட்ஸ் எனிபடி எல்ஸ் எனிதிங். எந்த எதிர்மறை எண்ணமுமே உள்ளே வரக்கூடாது, அதுக்குள்ளே எந்த கம்பேரிசனும் வரக்கூடாது, எந்த காம்ப்ரமைஸும் வரக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் உங்களுடைய திறனை பயன்படுத்த முடியும், உங்களுடைய மூளையினுடைய உள்வாங்குதலையும் மூளையினுடைய கலைப்படுதல் இல்லாத நிலையை உருவாக்க முடியும்னு முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஏதோ மூளையை 100க்கு 100 பயன்படுத்தலாம், ரீப்ரோக்ராமிங் த பிரெயின், ரீவயரிங் த பிரெயின், ஒயரிங் த பிரெயின், ஃபயரிங் த பிரெயின்லாம் நிறைய வந்துடுச்சு. ஹவு டு இண்டிவிஜுவலி ஜெனட்டிக்கலி அண்ட் எபிஜெனட்டிக்கல்னு சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். முதல்ல இந்த முடிவுக்கு வந்துடுங்க. நீங்கள் தனி, ஒவ்வொரு நொடியும் தனி. 24 மணி நேரத்தில் 1440 நிமிடங்களில் ஒவ்வொரு நொடியும் 86,400 செகண்டுகளில்
நொடிகளிலும் நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் உங்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் உங்களுடைய மரபணு திறனுக்கு தக்கபடியும் உங்களுக்கு சூழலுக்கு தக்கபடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே அத்தனை எண்ணங்களும் அறிவுகளும் நுண்ணறிவுகளும் பகுத்தறிவுகளும் முதல் நிலையிலிருந்து மாறி மறுபடியும் மரபணு திறனிலும் 5 நிலைகள் நடக்கின்றன. நல்லா புரிஞ்சு, உங்களுடைய மரபணு திறன்களில் 5 நிலைகள் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எவல்யூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், எலிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், என்ரிச்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், என்லைட்டன்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். அது நடந்துக்கிட்டு இருக்கு அதே நிலை. எப்போ? அக்கார்டிங் டு யுவர், மறுபடியும் சொல்வதற்கான புரிஞ்சுக்குங்க, அக்கார்டிங் டு யுவர் உள்வாங்குதல் அப்சர்வேஷன், அக்கார்டிங் டு யுவர் டிஎன்ஏ மரபணு திறன்கள், அக்கார்டிங் டு யுவர் சூழல். இதுக்கு இடையில் உங்களுடைய பிரெயினுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? ஒரே நோ நெகட்டிவ் தாட்ஸ், நோ கம்பேரிசன், நோ இது. அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை கூட இருந்துடலாம், வாண்ட் இருக்கலாம், வாண்டட் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பொறாமை, பேராசை, இந்த பொய்மை, மாயை, மூட நம்பிக்கையெல்லாம் கலந்துக்கிட்டு இதை பண்ணக்கூடாது. உதாரணமாக, நான் உன்னை கண்டுபிடிக்கணும், உலகமே என்னை வியக்கணும், இதன் மூலம் நான் ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிச்சிருவேன்ற விஷயத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? பணம் சம்பாதிக்க. சினிமாவுக்கு போகிறதுனா கலைக்கு போனோம்னு சொல்கிறாங்க. இப்போ கலைக்கு போகலை, சினிமாவுக்கு போனால் ஒரே நேரத்தில் பாப்புலாரிட்டி, சினிமாவுக்கு போனால் முதலமைச்சர் ஆகலாம்ல பாப்புலாரிட்டி, இதெல்லாம் இருக்குது இப்போ. அப்போ என்ன அர்த்தம்? அந்த நடுவுநிலை வராமல் நீங்கள் 1% கூட மூளையை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் வளைக்க முடியாது, வளர்க்க முடியாது என்ற நினைவு வரணும். ஓஹோ, எந்த நேரமும் பேலன்ஸ் இருக்குதா? அதுக்கு தான் நம்முடைய விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் உலகத்தில் வந்திருக்க பயிற்சி பூரா. 1 நிமிடத்தில் படித்து விடலாமா? ஒரே 3 மணி நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையை மாற்றி விடலாமா? ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உலக கோடீஸ்வரனை எல்லாமே லட்சக்கணக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில். அப்படியெல்லாம் செய்யவே முடியாது எல்லாத்தையும். அது ஒரு செய்தி. இதுக்கெல்லாம் உங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த உடலையே தியானமாக சிந்திக்கலைன்னா மூளையே தியானமாகாது. உணவே தியானமாக இல்லைன்னா மூளையே தியானமாகாது. உங்களுடைய ஆற்றல்களே தியானம் இல்லைன்னு சொன்னால் மூளையே தியானமாகாது. இந்த 4மே தியானமாக இருக்கணும்னா நாளையும் அதனுடைய இயக்கத்தை உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களால் உணரவே முடியாது. அன்கான்சியஸாக போய்கிட்டு இருக்கும், மெட்டாஃபிசிக்கலாக உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடை நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சிடுறதில்ல, சாப்பாடு இப்படித்தான் செரிக்குதுன்னு. நீங்கள் உள்வாங்குன்ற காற்று இப்படித்தான் அது ரெசிபிரேட்டரி சிஸ்டம் நடக்குன்னு தெரிகிறதில்ல. நீங்கள் அருந்துகின்ற தண்ணி உங்களுடைய கிட்னியில் இப்படித்தான் சிறுநீரகமாக மாறுதுலாம் உங்களுக்கு தெரிகிறதில்ல. அது மாறி வெளியே வரும்போது அந்த உடலில் ஏற்படுறதை வச்சு புரிஞ்சுக்கிருவீங்க. ஓ, இது சுகர் கூடியிருக்கோ, இல்லைன்னா தப்பாக தண்ணி குடிச்சிட்டோமோ, அல்லது தண்ணி நல்ல தண்ணி இல்லையோலாம் அப்போ தான் தெரிவிங்க. பட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். அதுக்கு பிறகு எக்ஸ்கிரீட்டரி கடைசியில். இதுக்கு இடையில் நீங்கள் இனப்பெருக்கம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட், இனப்பெருக்கத்துக்குரிய உருவாக்கம், இவ்வளவு இந்த உடம்புக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு. கண் அப்படி திறக்கிறீங்க, பார்க்குது. எப்படி பார்க்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எதை வச்சு பார்க்குறீங்கன்னு தெரியாது, எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியாது. பார்க்குறதுனுடைய பொறிகளா, இல்லை பொறிகளோட அட்டாச் பண்ண புலன்களா, அல்லது புலன்களுக்கு பிறகும் புலன்களே இல்லைனாலும் இயங்கும். பிளைன்ஸ் இயங்குறாங்க உணர்வில். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தெரிஞ்சிருக்க விஷயங்களை பூராமே நாம் 2 விஷயமாக நீங்கள் புரிஞ்சாதான் மூளையை புரிஞ்சுக்க முடியும். நான் என்னுடைய ஃப்ளோவில் சொல்கிறேன். ஒன்று நீங்கள் உணர்ந்தது, 2வது நீங்கள் உணரவே இல்லாதது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் ஃபிசிக்கல். இப்போ நான் சொன்னல, உடலில் இருக்கக்கூடிய ஜீரணம் எப்படி நடந்தது, இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்தால்தான் இந்த பூமியில் நீங்கள் மூளையினுடைய ரகசியம் புரிய முடியும். மூளையை படிச்சிட்டிங்க, லெஃப்ட்டு ரைட்டு 4 லோப்ஸு, அடுத்து எல்லாம் படிச்சிட்டிங்க. 10,000 கோடி
நியூரான் எல்லாமே தெரியுது. இது பூரா லெசன். அப்படித்தான் இப்போ மெடிக்கல் லைன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடிய இதுக்காக பதிவு சொல்கிறேன், மெடிக்கல் லைனில் இருக்கும் ஒவ்வொருத்தனும் தான் உலகத்தினுடைய மகானாகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். எந்த மருத்துவன் மகானாகினதாக நம்ம பார்க்க முடியல. யாதோ ஒருத்தர் கேள்விப்படலாம். சிவானந்த குருன்னு ஒருத்தர் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமி சிவானந்தான்னு நினைக்கிறேன். எஸ், அவர் அந்த நிலைக்குள்ளே போனதாக அவருடைய நிகழ்வுகள் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. எண்ணத்தின் வலிமைகள் என்ற ஒரு நூலெல்லாம் அவர் இதை படிக்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் மூளையை பயன்படுத்துறதுக்கு முன்னால் மூளை என்பது தனி அல்ல. மூளைக்குள்ளே உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் என்பதும் தனி அல்ல. உடலை வளர்ப்பதற்காக 5 மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சுருக்கோமே, அதுவும் தனி அல்ல. அதற்குள்ளே பசி, பாசம், வலி, பயம், எல்லாமே கலந்திருக்கிறது. அதற்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் பூரா கலந்திருக்கிறது. அதற்குள்ளே மாயையெல்லாம் கலந்திருக்கிறது. அதுக்குள்ளே பொய்மை, இவ்வளவையும் கலந்திருக்கிற ஒன்று தான் இந்த உடம்பு. இதை எப்படி கழிக்கணும், வெட்டணும், ஒட்டணும்னு தெரிஞ்சாதான். இதைத்தான் நம்முடைய ஞானிகள் சொன்னது. ஞானிகள் சொன்னது இந்த பசங்க சாமியாராக போகிற வேலையையும் ஏதோ பற்றற்று போகிற வேலையெல்லாம் கிடையாது. இந்த பூமியினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த பூமி படைக்கப்பட்ட விஷயத்திலிருந்து அங்கே தான் நீங்கள் உண்மையான இறை தன்மையை உணர முடியும். உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை உணர முடியும். இதையும் நான் சொல்கிறேன். இவ்வளவையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எதுவுமே கிடையாது. எந்த பயிற்சியும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது, எந்த விதமான குருவே உங்களுக்கு தேவையில்லை. இதை அறிந்தவர்கள் கொஞ்சம் வெளியிட்டது தான் திருக்குறள்லாம். ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இருக்காரா திருவள்ளுவர் இருக்கார்ன்றேன், ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஐன்ஸ்டீன் இருக்காருனேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உலகத்தில் இருக்க விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் உபநிடத ஞானிகளும் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் பூராம் இருக்கிறது, விஞ்ஞானம் பூராம் இருக்கிறது. ஒரு நாள் கூட அதை தோண்டுவதல்ல. இதை ஒழிப்பதற்குத்தான் இவங்க அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பது. ஆனால் உண்மையான ரகசியம் இந்த பூமியினுடைய ஒரு மாபெரும் அன்பின் வடிவான சத்தியத்தின் வழியான ஒரு பூமியை உருவாக்குவதற்கு வரைக்கும் இந்த மூளை வேலை பார்ப்பதற்குத்தான் இப்போ இயற்கை கொடுத்துருக்கிறது. இது கொஞ்சம் நான் எலாபரேட்டாக பேசியிருக்கேன். அப்புறம் பர்டிகுலராக பயிற்சி வரும். இப்போ மூளையினுடைய ரகசியம், மூளை எப்படி பேலன்ஸ் பண்ணும், மூளை மட்டும் கிடையாது, எல்லாத்தோடையும் கலந்ததுன்னு ஒரு அறிவுக்கு வாங்க. இதை தொடர்ந்து ஒரு 3-4 தடவை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கேள்வி வரும். இது எனக்கு ஸ்பார்க்கு, உங்களுக்கு கேள்வி வரும். அதற்கு பிறகு இதை எப்படி கொண்டு போகலாம், ஒவ்வொருத்தரும் எப்படி கொண்டு போகலாம், ஒவ்வொருத்தருக்குரிய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய 10,000 கோடியில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான டிஎன்ஏக்கள் இருக்கக்கூடிய அன்பும் உண்மையும் சத்தியமும் உணர்வதறிவுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பிரித்து வகுத்து பகுத்து இயங்கலாம் என்பதை நம்ம மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.